மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 57வது போட்டியாக நேற்றைய தினத்தில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் ஆரம்பமாய்ந்து குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியாகவே தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாட குர்பாஸ் 11 ஓட்டங்கள், நரேன் 17 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 1 அடங்கலாக 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு அங்கிரிஸ் ரகுவன்சி 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழக்க 7.4 பந்து வீச்சில் 71 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது. ரஹானே 33 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது விக்கெட்டுக்காக சுனில் நரேனோடு 34 பந்துகளில் 58 ஓட்டங்களில் ரஹானே இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். அதன் பின்னதாக 5வது விக்கெட்டுக்காக ஆண்ட்ரூ ரசல் மற்றும் மணிஷ் பாண்டே 28 பந்துகளில் 46 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ரசல் 21 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 38 ஓட்டங்களையும் ரிங்கு சிங் அதிரடியாக ஆடக்கூடிய 9 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். இறுதி நேரத்தில் மணிஷ் பாண்டே 28 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டம் 3 இடங்களாக 36 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்ததோடு ராமடேஜ் சிங் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காது களத்திருந்த வழிகள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளில் இருந்து 179 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சில் 100 அகமட் 4 ஓவர்களில் 31 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் கம்போஜி மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இலக்காக சென்னை சூப்பர் கிங்க்கு 180 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த படகில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங் ஆயுஷ் மாத்ரே 0, டேவான் கான்வே 0, ஊர்வில் பாட்டில் அதிரடியாக 11 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 36 ஓட்டங்களில் ஆட்டம் இழந்து வெளியேற ரவிச்சந்திரன் அஸ்வின் 8 ஓட்டங்கள், ரவீந்திர ஜடேஜா 10 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 அடங்கலாக 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்த வேளைகள் 5.2 பந்து வீச்சில் 60 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்த வேளையில் 6வது விக்கெட்டுக்காக பிரேவிஸ் மற்றும் சிவன் தூபேக்கு இடையிலான இணைப்பாட்டம் 41 பந்துகளில் 67 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தன. இதில் பிரேவிஸ் 25 பந்துகள் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 52 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க 7வது விக்கெட்டுக்காக தோனி மற்றும் சிவம் தூபேக்கு இடையிலான இணைப்பாட்டம் 39 பந்துகளில் 43 ஓட்டங்கள் பெறப்பட்டன. சிவம் தூபே 40 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 45 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க 100 அகமட் 2 ஓட்டங்கள். இறுதி நேரத்தில் போட்டி விறுவிறுப்பான ஒரு போட்டியாக மாறியிருந்த வேளையில் MS தோனி ஒரு 4 ஓட்டங்களாக ஒரு 6 ஓட்டமடங்களாக 17 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த படையில் கம்போஜி 1 பந்து 4 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க 19.4 பந்து வீச்சில் 8 விக்கெட்டுகள் இழந்து 183 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து சென்னை சூப்பர் கிங் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 4 தோல்விகளின் பின்னதாக இறுதியில் இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சில் வைபவ் அரோரா 3 விக்கெட்டுகள், ஆர்த்திஷ் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகள், மொயின் அலி 1 விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக நூர் அகமட் தெரிவானதோடு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங் 12 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகள் வெற்றி 9 போட்டிகள் தோல்வி அடங்கலாக 6 புள்ளியோடு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மொத்தமாக 12 போட்டிகளில் பங்கேற்று 5 போட்டிகள் மாத்திரம் வெற்றி 6 தோல்வி 1 போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 11 புள்ளியோடு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடி செல்லும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.